பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கட்டளைகளும் வாக்குத்தத்தங்களும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஒரு வாக்குத்தத்தத்தையும் அதனுடைய ஆசீர்வாதத்தையும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய காரியங்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நல்ல அருமையான ஒரு வாக்குத்தத்தம், நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வாக்குத்தத்தம். அநேக செய்திகளை நாம் இதில் கேட்டிருக்கிறோம், பாடல்கள் இதிலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய் என்று சொல்லி. அருமையானவர்களே, அருமையான ஒரு வாக்குத்தத்தம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் அவர்களை மீட்டெடுத்து வந்து அந்த செங்கடல் பக்கம் அவர்கள் வந்த பொழுது முன்னாடி செங்கடல், பின்னாடி அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த எகிப்திய ஜனங்கள், அவருடைய இராணுவம் வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே மோசே ஜனங்களை பார்த்து, பயந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற அந்த எகிப்தியரை இனிமேல் ஒரு நாளும் காண மாட்டீர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இனி திருப்பி அவங்கள நம்ம பார்க்க முடியும், அவங்க நம்மை அடிமை கொள்ள முடியாது என்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு நல் வார்த்தையை அங்கே மோசே சொல்லுகிறான். உண்மையாகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக காணப்படுகிறதான கேடுபாடுகள், அவர்களுக்கு விரோதமாக காணப்படுகிறதான எந்த ஒரு பிசாசுடைய கிரியையாக இருந்தாலும் அதை இனிமேல் நாம் காண மாட்டோம் என்கிற அந்த நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை உண்மையாகவே கேட்கிற நமக்கு அது மனதிற்கு இதமாக இருக்கும். ஏனென்றால் அது வாக்குத்தத்தம், அது நம்பிக்கையின் வார்த்தை. ஆனால் இன்றைக்கு பார்க்கிற இந்த எகிப்தியரை இனி ஒரு நாளும் நாம் காண மாட்டோம். இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கிற பிரச்சனை இனி ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் அதை பார்க்க மாட்டோம். அல்லது இன்றைக்கு நாம் சந்திக்கிற இந்த வறுமை, இன்றைக்கு சந்திக்கிற இந்த வியாதி, இன்றைக்கு நாம் சந்திக்கிற இந்த போராட்டம், அல்லது இந்த போராட்டத்திற்கு காரணமான மனிதர்களை காண மாட்டோம், இந்த போராட்டம் நமக்கு கிடையாது என்கிற அந்த நம்பிக்கையை இந்த வார்த்தை நமக்கு தருகிறது. ரொம்ப நல்லது. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் ஏந்தி இருக்கிற கட்டளை என்ன? அந்த கட்டளை அதற்கு முன்பதாக இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். 10ஆம் வசனத்தில் அந்த எகிப்தியர்கள் வருகிறதை பார்த்து ஜனங்கள் பயப்படுகிறார்கள். முதலாவது அவர்களுக்குள்ள பயம் இருக்கிறது. பயப்படுவோம் என்றால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆகவே தான் மோசே இந்த 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால், அன்றைக்கு எகிப்திய ஜனங்கள் வருவதை பார்த்த இஸ்ரவேலர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்களை பார்த்து பயப்பட்டதை போல உங்களை பின்தொடர்ந்து வருகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதை குறித்து பயப்படாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பாருங்களேன், அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்பதற்காக ஆண்டவர் எத்தனை மகத்துவமான காரியங்களை செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தார். வாதைகள் எத்தனை பாருங்க. ஒவ்வொரு வாதையை ஆண்டவர் அந்த எகிப்துக்குள்ள அனுப்பும் பொழுதும் அந்த எகிப்துக்குள்ளேயே குடியிருந்த அவருடைய பிள்ளைகளாகிய அந்த எபிரேயர்கள் அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பித்தார். கல்மலை எகிப்தியருக்கு அழிவை கொண்டு வந்தது. ஆனால் அந்த கல்மலை அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. எகிப்தில் வாழ்ந்த அந்த எகிப்தியர்களுக்கு இருள், காரிருள். ஆனால் அதே நேரத்தில் அங்கேயே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த எபிரேயர்களுக்கு வெளிச்சம்.
எல்லாவற்றிலும் வித்தியாசம். இங்க தவளையினால கஷ்டம், அங்க ஒண்ணுமே இல்லை. இங்க பேன்களினால அங்க ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இவ்வளவு அற்புதத்தை கண்டு ருசித்தவர்கள் தான் இந்த எபிரேயர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் மத்தியிலிருந்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவர் மீட்டு கொண்டு வருகிறார். இப்போ முன்னாடி செங்கடல், பின்னாடி திரும்பி பார்க்கிறாங்க, எகிப்தியருடைய இராணுவம் வருகிறது. ஆண்டவர் செய்த அற்புதத்தை, ஆண்டவர் செய்த அடையாளங்களை, ஆண்டவர் செய்த மகத்துவான காரியங்களை மறந்து விட்டார்களே. அப்படி மறந்ததுனால தான் அவர்களுக்குள்ள பயம் வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது எதிராளியை கண்டு பயப்படாதிருங்கள். வருகிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதிருங்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் நடுவில் ஒரு சின்ன மேக ஸ்தம்பம் போதும் இவர்களை பாதுகாப்பதற்கு. ஆண்டவரால் அது ஒரு நிமிஷத்தில் முடியும். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் நம்பாததினாலே, அவருடைய வல்லமையை பார்த்தும் ருசித்தும் அவரால் செய்ய முடியும் என்று நம்பாததினாலே பயந்தார்கள். ஆண்டவரால் முடியும்னு சொல்லி நீங்கள் நம்புங்க, பயம் வராது. ரெண்டாவது இவர்களிடம் இருந்த இரண்டாவது கட்டளை என்ன பாருங்க. அதே வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டாவது நமக்கு கட்டளை என்ன தெரியுமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவைகள் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி பாருங்க. போராட்டங்கள் வரும் பொழுது கண்களை வானத்துக்கு நேராக ஏறிடுங்க. நமக்கு ஒத்தாசை அங்கிருந்து தான் வர வேண்டும், நமக்கு உதவி அங்கிருந்து தான் வர வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு பயம் வரும் பொழுது, ஒரு தேவை வரும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது மனிதர்களை தேடி ஓடுகிறோம். அப்படி மனிதர்களை தேடி ஓடுனா இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். மூன்றாவது ஒரு கட்டளை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் 12 வசனத்தில், நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் இல்லையா? மோசேட்ட சொல்கிறாங்க, எகிப்தில் எங்கள் சும்மா விட்டுருப்பா, இங்கே வேலை செய்து எங்கள் காலத்தை ஓட்டிடுறோம். இப்போ இந்த வனாந்தரத்தில் எங்களை சாக கொண்டு வந்துட்டியே, நாங்கள் இந்த வனாந்தரத்தில் சாகிறதை காட்டிலும் எகிப்தியருக்கு அடிமையாக இருப்பது எவ்வளவோ பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை? அப்படின்னா ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த அருமையான கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் தருவார் என்கிற நம்பிக்கை இல்லை. அந்தந்த நேரத்தில் உள்ள கஷ்டங்களை தான் அவங்க பெருசாக நினைக்கிறாங்களே வெளிய, அவர்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த அருமையான பாலும் தேன் ஓடுகிற அந்த செழிப்பான தேசத்தை அவர் நினைத்து பார்க்கவில்லை. ஆகவே தான் இந்த வனாந்தரத்தில் நாங்கள் சாகிறதை காட்டில எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவிசுவாசமான அறிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் மூணாவது இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் அவிசுவாசத்திற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கீழ்ப்படிந்து நிறைவேற்றும் பொழுது பயப்படாமல், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்காமல் விசுவாசித்து நான் வாழும் பொழுது, இன்று கண்ட எகிப்தியன், அந்த எகிப்தியன் என்கிற இடத்துல உங்களை பயமுறுத்துகிற, உங்களை வேதனை கொடுக்கிற, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிற, போராட்டத்தை கொடுக்கிற காரியம் எதுவாக இருந்தால் அதை போட்டுக்கொள்ளுங்கள். எகிப்தியன், அது வியாதியாக இருக்கலாம், அது பண கஷ்டமாக இருக்கலாம், அல்லது இருள் சூழ்ந்த ஒரு போராட்டமாக இருக்கலாம். இந்த 3 காரியங்களையும் கட்டளைகளையும் நீங்கள் நிறைவேற்றினால் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எகிப்தியனாகிய அந்த போராட்டத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். இனிமேல் அதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிதான், எப்பொழுதும் ஆசீர்வாதம் தான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு மேலே சொல்லப்பட்டதான அந்த 3 கட்டளைகளை நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் இன்று கண்ட இந்த பிரச்சனையை, இந்த வியாதியை, இந்த போராட்டத்தை இனிமேல் நீங்கள் காணாதபடிக்கு உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.